Good morning, happy Sunday. சின்னக்குட்டி இஸ் பியூட்டிஃபுல்லான இந்த சனி மார்னிங்கோட இதை தொடங்குறேன். சனி மார்னிங் அப்படிங்கிறது ரெயின் லில்லியோட நேம். சனி மார்னிங் ஸோ ஸ்வீட். இது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் பூத்துது. இது பூத்துட்ருக்கும்போது இப்படி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ளார். இது ஒரு மாதிரி நம்ம டேனி இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கலரில் இது இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பனி பாருங்கள், அம்ப்ரெல்லாவில் எப்படி பாருங்கள் பனி தெரியுதுன்னு சொல்லி இவ்வளோ பனி இருக்குதுப்பா. இப்போது அடுத்து ஸ்கார்லட் ஓஹரா 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பனி இன்னும் இருக்குது. நம்ம தங்கமும் இன்னும் விரியாமலே இருக்காங்க பாருங்கள். ரெட் வெரைட்டி கேட்குறவங்களுக்கு எப்போயுமே நம்மக்கிட்ட ஸ்கார்லட் ஓஹரா அவைலபிள் தான். இது சீட் தரும். இது புக் பண்ணுறோம் அப்படின்னா அது 100 rupees தான். இது நம்ம புக் பண்ணிவிட்டு இந்த பூலேருந்து சீட்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். 1 or 2 weeks இருக்கும். அது முத்தி வர்றதுக்கு மேபி 3 weeks கூட எடுக்கலாம். அப்போது அதுக்கு அக்ரி பண்ணுறவங்க புக் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸையும் அவங்ககிட்டே கொடுத்துருவேன். மினிமமாக ஒரு 5 seeds அது கண்டிப்பாக வயபிளாக இருக்கும். அந்த சீட்ஸ் கண்டிப்பாக ரெட் கலர் மிக்சடில் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராஸ் பாலினேஷன் நடந்திருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் லேயரில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பேக்கிபர்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒருத்தவங்க அது கேட்டிருந்தாங்க. ஒரு 5-6 days இருக்கும். என்னம்மா கருவமுள்ளு வேறு சேர்ந்து வளர்ந்துருக்கேம்மா, இது எடுத்து போட்டுடலாம். ஸோ பேக்கிபர்ஸ் ரொம்ப சூப்பர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இயற்கை பொய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் நம்ம இது பண்ணாலும் இயற்கை அதோட இதை காமிச்சு கொடுக்கும்னு சொல்லி அவ்வளோ காம்பேக்டாக குட்டி குட்டி லீவ்ஸாக எவ்வளோ சூப்பராக அந்த பேக்கிபர்ஸ் வந்திருக்கு பாருங்களேன். லைவ் எக்ஸாம்பிளுங்க. தமிழச்சி கார்டன் உங்களுக்கு என்றைக்குமே இயற்கைக்கு மாறானது எதையுமே உங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன். அது சொன்னாலும் அது நான் செய்கிற இந்த தொழிலுக்கு பார்த்திங்கன்னா கடவுள் அதுக்கானதை கொடுப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் அதுக்கு பயந்து தான் நம்ம ஒரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம், அதை பார்த்து ரசிக்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு இது. அதில் நம்ம போய் பேசிட்டோ இல்லை அதில் நம்ம ஏதாவது இது பண்ணிட்டோம்னாலும் அதோட ஃபீட்பேக் கர்மாங்கிறத நான் ரொம்ப ரொம்ப வர்ற காலங்களில் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் பார்க்குறேன். என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நம்மளுக்கும் அதை பற்றின விஷயங்களை பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கர்மா அப்படின்றது இருக்குது. அதை அனுபவிக்கிறேன் நான். நல்ல விஷயத்துலையும் அனுபவிக்கிறோம், கெட்ட விஷயத்துலையும் அனுபவிக்கிறோம். ஸோ அதை பார்த்து தான் ஓகே, இந்த விஷயம் பண்ணால் இது நடக்குது, இந்த விஷயம் பண்ணால் இது நடக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை எப்படி நம்ம நெறிப்படுத்திக்கிறதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் நான். ஸோ இது ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் இது பிளான்ட் சேல் கொடுக்குறப்போ ஒரு மனுஷர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பேக்கிபஸை டிக்காரியை இந்த பொண்ணு பேக்கிபஸ்ன்னு சேல் பண்ணுதுங்க. ஆக்சுவலி கண்டென்ட் இதுவே இன்றைக்கி கிடையாது, ஆனால் இது வந்ததுனால நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. என்ன சில முகநூல் குரூப்பில் இருந்து கூட எடுக்கிறதுக்கு அட்மின்ட்டெல்லாம் பேசி என்னப்பா நான் அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கடவுள் எந்த இடத்துல எந்த பாத்திரத்தை வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நானே என்னையவே நான் அவ்வளோ வேல்யூவாக உணர்ந்த அன்னைக்கு தான். அந்த ஆள் கண்டுக்காமல் விட்டுருந்தா கூட நான் இவ்வளோ மதிப்பு பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஆள் நம்மளை கண்டுக்கு போய் ஓகே நான் பண்ணுறது உண்மை, பட் அது நீ பண்ணுற பொய்க்கு நான் பண்ணுற உண்மை தடுக்குதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் பேக்கிபர்ஸ் வளர்ந்தக்கப்புறம் தங்களுக்கு இன்னும் காமிக்கணும்னு. பட் எங்கிட்ட பிளான்ஸ் வாங்கின ஒரு 30 பேர் வாங்கியிருப்பீங்க பேக்கிபர்ஸ். 30 பேருமே நீங்கள் இது பேக்கிபர்ஸ் தான் சிஸ்டர் கொடுத்தீங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது போதும் எனக்கு. அதே இது நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, டிக்காரி எங்கிட்ட டிக்காரியும் இருக்குதுங்க. டிக்காரி பேக்கிபஸ் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இதுதான், வளர்ச்சி நல்லாயிருக்கும். பட்டு என்ன சொல்கிறது, இதோட அந்த காம்பேக்ட் இது குட்டி குட்டி அந்த ஜிக்ஸாக் ஸ்டெம் வர்றது, குட்டி 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 லீவ்ஸு, இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக போன்சாய் இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டிக்காரி எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும், ஜிக்ஸாக் ஸ்டெம்ஸ் வராது. இதெல்லாமே அந்த என்னை அந்தளவுக்கு புறக்கணிச்சு இது பண்ணுறப்பவே நான் சொல்லியிருந்தேன், இயற்கை பொய் சொல்லாது, வளரட்டும். அதாவது அந்த ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு காலம் கடந்தாலும் உண்மை உண்மையாகவே தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ டிக்காரி சொன்னேன் அப்போவே. ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் தான் நான் கேள்வி கேட்டேன். நீங்கள் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம இந்த ஃபீல்டில் ரொம்ப இல்லையோன்னு யாரையும் பார்த்து நம்ம பயப்படணுன்றதும் கிடையாது. நம்மக்கிட்ட உண்மை இருக்குன்னா உறக்க சொல்லணும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பேக்கிபஸை டிக்காரியை பேக்கிபஸ் அந்த பொண்ணு சேல் பண்ணுது. அதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த இதில் முகநூல் கீழே. என்ன பண்ணியிருந்தாருன்னா, லீஃபெல்லாம்
உருவிட்டு சேல் பண்ணுவாங்க. அப்போனா வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வந்து தெரியாமல் போயிடும். அப்படி எதுவும் பண்ணுறாங்களா? இல்லை அது ரொம்ப பிரேவ். அது வந்து லீஃபெல்லாம் உருவாமல் லீஃபோடே கொடுக்குது. இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, குட்டியில் வந்து இருக்கும்போது அதோட லீஃபை வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த தைரியத்தில் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் கேட்டேன், குட்டியாக இருக்கும்போது லீஃபை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது தானே? அப்போ நான் விற்றது குட்டி பிளான்ட்டு, 1.5 வருஷம் 2 வருஷம் பிளான்ட்டு நான் விற்றேன். அப்போ நீங்கள் எந்த ஞானக்கண்ணை வச்சு நான் விற்கிறது டிகாரியை வந்து பேக்கிபஸ்ன்னு விற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக இல்லையா? ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்க எங்கிட்ட தோற்று போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த குரூப்பெல்லாம் விட்டுடுங்க. இது மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்காக நான் வீழ்வேன் என்று நினைத்து ஐயோ இதுதான் என் மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிறது. ஸோ சின்னதுலே வந்து லீஃபை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன அவங்க, நான் விற்றது சின்ன பிளான்ட், அப்போது இப்போ பெருசாக இருக்காங்க சின்ன பிளான்ட். அப்படி சின்ன பிளான்ட்டில் எந்த லீஃபை வச்சு அவங்க டிகாரியை பேக்கிபஸ்ன்னு சொன்னாங்க? இதுதான் நான் கேட்ட கேள்வி. இல்லை இதோட டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுங்கள், முன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கான பதிலும் கிடையாது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நானும் அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை அப்படியே விட்டுட்டேன் நான். பட் கடவுள் பாருங்கள், இப்போ எங்கிட்ட டிகாரியும் இவ்வளோ இப்படி வளர்ந்துருக்குது. பேக்கிபஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுல்ல. ஸோ இந்த வீடியோவை என்கிட்ட கேட்டு அவங்களுக்கும் நான் அனுப்பினேன். ஏன்னா நான் ரொம்ப இதாக வந்து சேல் பண்ண விரும்பலை. ஏன்னா டிகாரி வந்து 10 பேக்கிபஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இன்னும் ஒரு 10 செடி தான் இருக்கும். எனக்கே இது மேலே ஒரு சூப்பராக ஆர்வம். இன்னும் எப்படி தான் இது வளருதுன்னு பார்க்கலாமே, நல்லா சூப்பராக வரட்டுமேன்னு விட்டுட்டு, இன்னொன்று பேக்கிங் பண்ண அனுப்புறதுக்கும் ரொம்ப இது கொஞ்சம் பெருசானதுனால கஷ்டமாக இருக்குது. என் தங்கங்கள் வீட்லேயும் வளர்ந்துருக்கோம். அப்டேட் பண்ணுங்கள். லீஃப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லீஃப் பாருங்களேன், செம்மையாக இருக்குதுல்ல பாருங்கள். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் போட்டிருந்த ப்ரைஸ் வந்து 15,000, நான் போட்டிருந்தது 1500. எங்கே இருக்குது? 10 மடங்கு அதிகம். அதுக்காக நம்ம என்னன்னாலும் பேசுகிறதா சொல்லுங்கள்? அது மட்டும் பண்ணக்கூடாது இந்த தொழிலில். இவங்க எப்படி இருக்காங்க? வேறு லெவலா? வாவ், கொனாமி, பியூட்டிஃபுல் கொனாமி. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிங்க இது. நைஸ் நைஸ் நைஸ். சிஸ்டர் லில்லி வீடியோவோ போடுங்க சிஸ்டர். நீங்கள் இது பேர் என்ன பேரோட நீங்கள் தான் சூப்பராக சொல்லி வீடியோ பண்ணுவீங்க. ஒரு சிஸ்டர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி போர் அடிக்குது, அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் இன்றைக்கி பண்ண வந்தேம்மா. இவங்க எப்படி இருக்காங்க? ஸ்பெஷல், நம்மளோட வெரைட்டியில் உள்ள பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் ஒன். இந்த வெரைட்டியை பார்த்தீங்களாங்க, இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இயற்கையை பார்த்து இந்த ரசிக்கிற இதை வந்து இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் கரை நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி, டிஸ்கலரேஷன் கூட நல்லது தான். ஆக்சுவலி இது ஒரு டிஃபெக்டான ஒரு இது தான். ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குண்ணா. பட் சில பேர் இதையுமே வந்து இதாக்குறாங்க, இந்த டிஸ்கலரேஷனை கூட. அது எப்படின்னு எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட் யூனிக் வெரைட்டி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் ஹைப்ரிட், ரெட் ஜாய் வந்து மொதல் நாள் போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் தான் இருக்கும். அதுவும் ஒரு டிசைனுங்கிறாங்க. ஸ்லீப்பிங் லேடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்லீப்பிங் பியூட்டியாக ஸ்லீப்பிங் லேடியா அந்த ரெயின் லில்லி? கமெண்ட் பண்ணுங்கள். நான்டா யாருக்கு எதுக்கோ சந்தேகம் வருது, எனக்கு எப்பப்போ இது மறந்து போயிடுது. சிஸ்டர் உங்களுக்கா அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தான் மறந்து போச்சு. அழகு பியூட்டி தான் நினைக்கிறேன். யங் லவ், இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சுங்க சொல்லுங்கள். வாட் அ பியூட்டி, யங் லவ். மெயினான விஷயம் சொல்ல மாட்டேன், நல்ல வேலை பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குதுப்பா. இது மெயினான விஷயம் கிடையாது. கலர் எப்படி இருக்குது? எனக்கு இந்த கலர் பண்ணணுன்னு ரொம்ப நாள் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஒயிட் தான் அடிக்கணும்னு ஆசை. அப்புறம் இந்த கலரு கண்டிப்பாக அந்த டைல் கொடுத்தானே ஆகணும். டைல் காடாமல் மை குட்டீஸ் பாருங்கள் கீழே எப்படி இருக்காங்கன்னு. இங்கேருந்தே இந்த அழகியை பார்த்து சொல்லிடுறேன். சில பேர் மெசேஜ், சிஸ்டர் எப்படி தான் சிஸ்டர் அந்த மரத்தை வச்சுட்டு டெய்லி ஒரு வீடியோ போடலாம், என்ன கண்டென்ட் அது, ஃபோட்டோ செல்ஃபி போடலாம், அது போடலாம் இது போடலான்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா நான். பட் நான் பார்த்து ரசிப்பேன். சிலலாம் நினைப்பேன், இது ரொம்ப ஓவர்ந்து ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இவங்க வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களோ அப்படின்லாம் தோணும். அதுக்காக பண்ணாமல் இல்லை, என்ன சொல்கிறது, நேரமின்மை, அவ்வளோதான். மெயினாக என்ன சொல்கிறேன்னா, எங்கிட்ட பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு இப்போ ரெயின் லில்லி நேற்றுக்கு சாட்டர்டே சேல் நிறைய போட்டோம்லப்பா, அவங்களுக்குலாம் மண்டே டெஸ்பேச் பண்ணிவிடுவேன். நான் நியூ ஆர்டர் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி சண்டே ஃபோன் என்னால் சுத்தமாக பார்க்க முடியாது. மண்டே நானாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். புது ஆர்டர் எதுவுமே நம்ம எடுக்கலை, நியூ ஆர்டர்ஸ் எதுவுமே நான் எடுக்கலை. February 25th அப்புறம் நான் வந்து சேல் தொடங்குவேன். அப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். ப்ளீஸ் இன் பிட்வீன் மெசேஜ் பார்க்கல இது இல்லை அப்படின்னாலும் காலும் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் என் பச்சை நானே கேட்க மாட்டேன்னு கோவம் வந்துடுது, என்னன்னு தெரியல. கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், ஷார்ட்ஸை சொல்கிறோம், அப்படி ஏன் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர்ஸ்
எடுத்திருக்கேனா அவங்களுக்கு அனுப்பலை அப்படின்னாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ரெயின் லில்லிஸ் தான், அது 1 வாரம் 2 வாரம் கழித்து அனுப்புனாலும் தப்பு கிடையாது. நான் அனுப்பிடுவேன். ஆனால் உங்கள் காசு எங்கேயும் போயிடாது. நான் மிஸ் பண்ணியிருப்பேன், ஏதாவது அந்த மாதிரி தான் இருக்கும். February 25க்கு அப்புறம் எனக்கு நீங்கள் மெசேஜ் வைங்க. தேங்க்யூ.